சிஎன் அகமது மௌலவி என்ற கேரள ஆலிமை நான் முன்மாதிரியாக கொண்டிருந்த காரணத்தால் சிஎன் அகமது மௌலவி எப்படி திருக்குறானை மொழிபெயர்த்தாரோ அதற்கான வாய்ப்பை நீங்க கொடுத்து விட்டாய் யா அல்லாஹ், அது முடிந்து விட்டது. அவர் எப்படி சஹீஹுல் புகாரியை மொழிபெயர்த்தாரோ அதை போல அந்த வாய்ப்பு எனக்கு வேண்டும் என்று நான் துஆ கேட்டேன். இங்க வந்த பின்னால் ஆண்டவன் அதை தானாக கொண்டு வந்து என் இடத்துல கொடுத்தான். எப்படி என்றால் இன்ஜினியர் அப்துல் சமத் அவர்கள் வந்து தமுமுகவின் முதல் பொதுச் செயலாளர், அவர் என்னிடத்தில் வந்து ரஹமத் ட்ரஸ்ட் சகோதரர்கள் இருக்காங்க, அவர்கள் உங்களை இந்த சஹீஹுல் புகாரி மொழிபெயர்ப்பை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதனுடைய மூத்த சகோதரர் முஸ்தபா பாய் அவர்கள் இங்கே தாஜ் கோரமண்டலிலே அமர்ந்து கொண்டிருக்கிறார் உங்களை எதிர்பார்த்து என்று சொல்லி என்னை அழைத்து சென்றார்கள். தூய எண்ணத்தோடு முஸ்தபா பாய் அவர்கள் அதை ஆரம்பித்தார்கள். அவருடைய தம்பி இளவல் தமீம் பாய் அவர்களும் மிக தூய்மையான எண்ணத்தோடு இதெல்லாம் தொடங்கினார்கள். அப்பொழுது முஸ்தபா பாய் சொன்ன ஒரு கருத்து என்னை அப்படியே கவர்ந்தது. என்ன கவர்ந்தது என்றால், மறுமைக்காகவும் மன்னரை வாழ்வுக்காகவும் அதை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இதை ஆரம்பிக்கிறோம், எந்த லாப நோக்கமும் எங்களுக்கு கிடையாது என்று அண்ணன் முஸ்தபா அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் சொன்ன வார்த்தை நான் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், எப்படி இங்க ஏசியில நாம் இருக்கிறோமோ அதை போல் மன்னரையிலும் நான் ஏசியில் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று சொன்னார். இந்த வார்த்தை இன்னும் என்னுடைய காதுகளில் இயங்கரித்துக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஒரு கருத்தை முஸ்தபா பாய் அவர்கள் சொன்ன பொழுது 4 விசாக்கள் எனக்கு காத்திருந்த போதும் கூட, அதுவும் குறிப்பாக வாமி வேர்ல்ட் அசம்பிளி ஆஃப் முஸ்லிம் யூத்துடைய விசாவும் இருந்தது முக்கியமானது, அதையெல்லாம் வேண்டாம் என்று சொல்லிவிட்டு பல மொழி தெரிந்திருந்த காரணத்தாலே எனக்கு வாமியுடைய விசாவும் அனுப்பியிருந்தார்கள். வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நான் அப்படியே அவர்களோட அந்த இதிலே இணைந்து கொண்டு பயணிக்க ஆரம்பித்தேன். ஒரு 3 ஆண்டுகள் அவர்களோடு இருந்து எல்லாவற்றையும் முடித்துவிட்டு 95-98 வரை முடித்துவிட்டு பிறகு நான் அதை கடைசி ஹதீஸ் வரைக்கும் எழுதிவிட்டு அவர்களிடத்தில் நான் கொடுத்த வாக்குறுதியை போல நான் ஒரு டீமை உருவாக்கிவிட்டுத்தான் நான் செல்வேன் என்று. அப்பொழுது பாக்கியாத்திலே உஸ்தாதாக இருந்த முகமது கான் பாக்கவி அவர்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அவர் நல்ல மேலாய்வு செய்வார், நல்ல அந்த மொழிபெயர்ப்பு குழுவை நல்ல விதமாக வழிநடத்துவார் என்று நான் சொன்னதை ஏற்றுக்கொண்டு நான் சொன்ன அனைத்தையும் ஏற்றுக்கொண்டார்கள் அந்த சகோதரர்கள். அந்த முஸ்தபா பாய் அதை மிகவும் முனைப்போடு இருந்து கடைசி வரை ஒரு 58 புத்தகங்கள் இன்றைக்கு வரை இஸ்லாமிய மூலாதார நூல்களை தமிழிலே கொண்டு வந்திருக்கிறார். அது அண்ணன் முஸ்தபா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி நான் உரித்தாக்கிறேன். நான் அது இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் செய்த மிகப்பெரிய சேவை. அவர்கள் என்றென்றைக்கும் அவர்கள் செய்த அந்த பணிகள், அந்த மார்க்க பணிகள் நினைவு கூறப்படும், அதில் என்ற சந்தேகமும் இல்லை. அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு தந்தார்கள். அந்த வாய்ப்புக்காகவும் அவர்களுக்கு நான் நன்றி செலுத்திக் கொள்கிறேன்.